இப்ப நம்ம அந்த உணவு எடுக்கக்கூடிய டைம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த என்ன எடுக்கலாம்? கண்டிப்பாக உங்க உணவுல ஒரு ப்ரோபயோடிக் இருக்கணும். அடுத்து ஃபைபர் கன்டென்ட் இந்த இதுல ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு ஒரு 24 கிராம் ஃபைபராவது தேவை. ஸோ அது மாரி காய்கறிகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, புரோட்டீனும் தேவை. குறிப்பாக என்னன்னா, நம்ம இப்படியெல்லாம் உடல் இளைப்பு இது பண்றப்ப சில பேர் என்ன செய்வாங்க, வயிறு தொங்கும், தசைகள்லாம் தளர்ந்து போயிடும். என்ன காரணம்னா, வெயிட் அந்த இது குறையறப்ப நம்ம தசைகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா, சப்போர்ட்டா வந்து இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதுக்காக என்ன பண்ணணும்னா, புரோட்டீன் அதனுடன் கொஞ்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்சர்சைஸ் பண்ணணும். பட் புரோட்டீன் ரொம்ப முக்கியம். ஃபேட்டும் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, நம்ம அந்த ஒரு குறைந்த அளவு அது ஓஎம்பிடி எல்லாம் வரும்பொழுது என்ன அப்படின்னா, நம்ம நாள் முழுதும் சாப்பிடுறது கிடையாது. அப்ப நம்ம கொஞ்சம் ஸ்டஃப்டா இருக்கணும் அப்படின்னா ஃபேட். ஸோ ஃபேட்டுங்கிறப்ப ஆரோக்கியமான ஃபேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெய் எடுத்துக்கலாம், வெண்ணெய் எடுத்துக்கலாம், ஆ பன்னீர் போன்ற விஷயங்கள வந்து நம்ம எடுத்துக்கலாம்.